ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நிறைய கதைகள் இருக்குது உலகத்தில். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே நிறைய கதைகள் இருக்குது. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கதையை சொல்கிறதுக்கு அவன் சாதிச்சிருக்கணுங்கன்னு அவசியமே இல்லை. அதை விட அபத்தமான விஷயம் எதுவுமே இல்லை. அவன் வாழ்ந்திருந்தான்னா போதும். அவன் வந்து சொல்கிறதுக்கு அவன்கிட்ட ஏராளமான கதைகள் இருக்குது. சினிமாவில் வந்து நான் சினிமாவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நான் பார்த்த மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களின் வாழ்க்கையை வந்து அதில் பதிவு பண்ணணும். இது என்னுடைய ஜெனர், நான் கடந்து வந்த பாதையுடைய விளைவு. இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு அன்பை, ஈரத்தை, ஹியூமனிட்டியை ஒரு இன்ச்சு நம்ம ஜாஸ்தி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சினிமாவின் நோக்கம். நான் பார்த்த ஒரு ஒரிஜினல் கப்புளோடைய லைஃப் தான் கொக்கோ. இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் இங்கே வந்து காதல்ங்கிறது அழகை வைத்து தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது உடலை தாண்டின ஒரு காதல் தானே நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருடைய லாஸ்ட்டு நம்ம தேடுற விஷயம் வந்து உடலை தாண்டிய ஒரு அன்பை தான் நம்ம தேடுறோம். சோல்மெட்டுன்னு அதை தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்படி உருவமில்லாத ஒரு அன்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது வந்து அவங்கள பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. இந்த வாட்சி விஷயமுமே அப்படி ஒரு விழிச்சவால் உள்ள ஒருத்தவங்கள்ட்ட நான் பார்த்தது தான். ஹாஸ்டலில் போகும்போது இதே மாதிரியான ஒரு வாட்சி வந்து அவங்கள்ட்ட பார்த்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அம்மாவுடைய குரலை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து தான் இதில் அப்பாவுடைய குரலாக அதை நம்ம மாற்றி, ஸோ இதெல்லாமே அங்கேருந்து எடுத்தது தான். ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு சினிமா காட்சியாக மாற்றும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே என்ன ஈஸ்தட்டிக் சென்ஸ் எல்லாம் வரணும், ஒரு மழை வரணும், இதெல்லாம் வந்து ஒரு காதலுடைய தருணங்களை உருவாக்குறது தானே. மியூசிக்கோட வேல்யூ உங்களுக்கு எங்கே புரியும்னா சைலன்ஸில் தான் புரியும். ராஜா சார் அதை என்ன சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு என்ன பெரிய சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா அந்த அட்டக்கத்தி முன்னாடி நிற்கிது. ஸோ அந்த டைமில் அது அப்போ தான் வந்து தினேஷுடைய ஓப்பனிங் அது தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதுவும் வந்து ஒரு விழிச்சவால் உள்ள ஒரு ஆளாக காட்டணும் அப்படிங்கும்போது டோட்டலாக வேறு ஒரு ஸ்பேஸுக்கு தினேஷ் வரணும். அப்போ அதுக்கும் ரிஹர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ ஆனால் தினேஷ் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக அதை வந்து பண்ணான். அதனால் அவனுக்கு நிறைய ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருந்தது, வந்துட்டேன். ஆமாம், அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணான். என்னோடய ஒவ்வொரு படமுமே எடுத்து முடிச்சுட்டு ஐயோ நம்ம நினச்சது பண்ணலையே, இது நம்ம நினச்ச பெஞ்ச் மார்க்கு வேறு ஒன்று, ஆனால் நம்மளால் அதில் பாதி கூட பண்ண முடியலையேங்கிறதான் தோணும். இது வரைக்குமே தோணும். அதுதான் உண்மையும் கூட. அதனால் அதுக்கு நிறைய அதுக்கு முழு காரணம் நான் தான். நான் நினச்ச ஒரு சினிமாவை இன்னும் எடுக்கலை, அதான் உண்மை. வார்த்தைகளாலும் இவருடைய எழுத்துக்களாலும் மிகப்பெரிய புரட்சி செஞ்சவர். யதார்த்த வாழ்க்கையில் பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்குன்னே பேர் போன ஒரு டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட ஐடியாலஜிஸ், அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்ட்ரக்சர், அவர் சொன்ன விஷயங்கள், காட்டின விஷயங்கள் எல்லாமே ஆழமாக இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்து நம்மளை தொட்டுட்டு போகும். ரொம்ப அழகாக ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, மனிதம் அப்படின்ற விஷயத்த ஒரு படி நான் மேம்படுத்தினா போதும் என் படங்கள் மூலமாக. அப்படிங்கும்போது மோர் தேன் அ ஃபிலிம் மேக்கர், குட் ஹியூமனாக என் கணக்கு தெரிய ஆரம்பித்தார். நன் அதர் தேன் த நேஷ்னல் அவார்ட் வின்னர் டைரக்டர் ராஜு முருகன் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். என்னோட முதல் கேள்வி உங்ககிட்ட கேட்கும்போது என்னென்னா, இப்போ நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், வார்த்தைகள், ஐடியாலஜிஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் யதார்த்த மனிதனோட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில் ஒரு படம் பண்ணி அது மிகப்பெரிய கருத்து சொல்கிறேன்றது இல்லாமல் யதார்த்த வாழ்க்கையில் யதார்த்தமான வசனங்கள் சொல்லணும் அப்படின்றது இருக்குல்ல சார், அந்த பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சொன்னாலும் எடுத்துப்போமா அப்படின்ற கேள்வி அகைன் வரும். ஆனால் அதை எடுத்துக்கவும் செய்கிறோம், ப்ராமிசிங்காகவும் பண்ணுறீங்க. அந்த விஷயத்த சொல்லணுன்ற நோக்கம் இல்லை. எனக்கு வந்து பர்சனலாக வந்து மார்ட்டின் காசிஸோடைய ஒரு வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, 800 கோடி மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா 800 கோடி ஸ்க்ரீன் பிளே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 800 கோடி கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிறைய கதைகள் இருக்குது உலகத்தில். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே நிறைய கதைகள் இருக்குது. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய கதையை சொல்கிறதுக்கு அவன் சாதிச்சிருக்கணுங்கன்னு அவசியமே இல்லை. அதை விட அபத்தமான விஷயம் எதுவுமே இல்லை. அவன் வாழ்ந்திருந்தான்னா போதும். அவன் வந்து சொல்கிறதுக்கு அவன்கிட்ட ஏராளமான கதைகள் இருக்குது. ஸோ அப்படி வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில், ஒரு ஆர்ட்டில் ஒவ்வொருத்தவங்களும் எதுலெல்லாம் இன்ஸ்பயர் ஆகி வர்றாங்களோ, எந்த பாதையை கடந்து வர்றாங்களோ, எதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக பிடிக்குதோ அதுதான் வெளிப்படுது. உங்களுக்கு எது ரொம்ப விருப்பமாக இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆர்ட்டாக வெளிப்படும். அதுதான் ஜேர்னர்னு சொல்கிறோம் நம்ம. ஒரு டைரக்டருக்கு இந்த ஜேர்னர் மேலே ரொம்ப அதிக விருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து
எனக்கு நான் பர்சனலாக கடந்து வந்த பாதை, நான் படித்தது, நான் பார்த்தது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நொமேடு லைஃப் தான் என்னுடைய லைஃப். ஸோ அந்த லைஃப்பில் நான் சினிமாவில் வந்து நான் சினிமாவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நான் பார்த்த மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் பார்த்து கொண்டிருக்கிற மனிதர்களின் வாழ்க்கையை வந்து அதில் பதிவு பண்ணணும். இது என்னுடைய ஜேனர், நான் கடந்து வந்த பாதையுடைய விளைவு இது. ஸோ அப்படி வந்து நான் தேர்ந்தெடுத்து கொண்ட பாதையின் விளைவு தான் இந்த சினிமா, என்னுடைய சினிமா. அதில் நான் சொல்ல விரும்புகிறது வந்து நீங்களே சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு அன்பை, ஈரத்தை, ஹியூமனிட்டியை ஒரு இன்ச்சு நம்ம ஜாஸ்தி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சினிமாவின் நோக்கம். அன்னிலேருந்து ஒரு மார்ட்டின் ஸ்கார்செஸி பற்றி மென்ஷன் பண்ணி, அவருடைய ஃபேவரட் படம் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? இந்த படம் அவரோட படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்னா. மார்ட்டின் ஸ்கார்செஸியோடைய எல்லா படமுமே எனக்கு ரொம்ப அவருடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருடைய எல்லா படங்களுமே எனக்கு பிடிக்கும். நான் ஒரு ஆரம்பத்துலேருந்தே அவருடைய முதல் படத்துலேருந்து எல்லா படமே தேடி தேடி பார்த்துருக்கேன். அவருடைய ஃபாலோவர்னே சொல்லலாம். ஸோ அவருடைய ஃபிலிம் மேக்கிங்கு, அவர் சொல்லக்கூடிய நுணுக்கமான அரசியல், அவர் படங்களுக்குள்ளே இருக்கிற அரசியல், இது எல்லாமே வந்து அவருடைய எல்லா படங்களுமே பிடிக்கும். அண்ட் அந்த வகையில் உங்களோட படங்கள் ஒன்றுமே ஒரு மனிதத்தை பேசியிருக்கு எல்லா இடங்கள்லையும். அதில் படம் குக்கு வந்து பயங்கரமான ஒரு மனிதம் பேசின ஒரு படம். அது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி காட்டியிருப்பாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. பட் அது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்துலேருந்து ஒரு கிளிப்பை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் சார். அதுலேருந்து நம்ம அடுத்து அந்த படத்தை பற்றியும் கேள்விகள் பற்றியும் இருக்கும், அதை பற்றி பேசலாம். சார், இந்த படம் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள், கமல்ஹாசன் சார் அவர்களே ராஜபார்வை ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி. இருந்தாலுமே கூட இதில் காட்டின விதமான அந்த விஷுவலி சேலஞ்ச் பர்சன் காட்டினதே இல்லை. ஏன்னா பொதுவாகவே ஒரு கண்ணாடி ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருக்கிற மாதிரி காட்டினதை தாண்டி ஸ்மெல், குரல், அவங்களோட சுற்றி இருக்கும்போது அந்த ஆரா வைப்பு, இதை மட்டும் வச்சு விஷுவலி இம்பேக்ட் பர்சன்ஸ் எப்படி ஒருத்தரை அணுகுவாங்க, எப்படி ஒருத்தரை கண்டுபிடிப்பாங்க அப்படின்றதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் மேக்கிங். அந்த தாட் எப்படி சார் இருந்தது? நம்ம வந்து என்னதான் லவ் ஸ்டோரியே சொன்னாலுமே கூட கண்ணு தெரியாத 2 பேருடைய காதல் கதையை சொல்லணும்னு பிக் பண்ண அந்த தருணம். அதான் குக்கு வந்து நான் விகடனில் ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜேர்னலிஸ்ட்டாக. அந்த டைமில் நான் பார்த்த ஒரு ஒரிஜினல் கப்புளோடைய லைஃப் தான் குக்கு. இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். விகடனில் இருக்கும்போது இப்படி ஒருத்தவங்களை சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தேன். ஆல்ரெடி கல்யாணமான ஒரு தம்பதி, விழிச்சவால் உள்ள தம்பதி, அவங்கள பார்த்தேன். அவங்கள பார்க்கும்போது இமீடியட்டாக பொதுவாகவே அந்த மாதிரி கப்புள்ஸ் நிறைய பார்ப்போம் ட்ரெயினில் போகும்போது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே பார்க்கும்போது இமீடியட்டாக நமக்கு தோன்ற தாட் என்னென்னா, 2 பேருக்குமே பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற சூழலில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு எப்படி பிறந்திருக்கும்? 2 பேரும் நடுவில் வந்துட்டு உருவத்தையே பார்க்காத ஒரு லவ்னு இருக்கு இல்லையா? ஏன்னா பெரும்பாலும் இங்கே வந்து காதல்ங்கிறது அழகை வைத்து தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது, உடலை தாண்டின ஒரு காதல் தானே நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருடைய லாஸ்ட்டு நம்ம தேடுற விஷயம் வந்து உடலை தாண்டிய ஒரு அன்பை தான் நம்ம தேடுறோம். சோல்மெட்டுன்னு அதை தானே சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்படி உருவமில்லாத ஒரு அன்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் இருக்குல்ல, அது வந்து அவங்கள பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி ஒரு காதல் கதையை சொன்னால் இவங்களோட காதல் கதையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கேருந்து தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து ட்ரூவாக நான் தான் சொன்ன மாதிரி நம்ம பயணங்களில் பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் நம்மளை பெரும்பாலும் நமக்கான கதைகளை, நமக்கான வசனங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு பயணத்தில் பார்த்த ஒரு கப்புள்ஸோட கதை தான் அது. அங்கே வந்து இவங்களோட கதையை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. பட் அது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி சினிமாவாக உருவானுச்சு அப்படின்னா, சங்கர் சாருக்கு வந்து நான் அப்போது படம் பண்ணுறதா இருந்தது. சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் தான் ஒரு படம் பண்ணுறதுக்காக நான் போய் அவர்கிட்ட பேசியிருந்தேன். ஃபஸ்ட்டு படம், என்னுடைய முதல் படம் வந்து ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சூழல்னால நின்று போச்சு. வேறு ஒரு படம். ஸோ அந்த சூழலில் நான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் இருந்த டைமில் சங்கர் சாரை போய் மீட் பண்ணி, அவர் அப்போது எஸ் ஃபிலிம்ஸு வச்சு வரிசையாக படங்கள், நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து நான் ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் கேட்கும்போது, அவர் வந்து என் மேலே அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது. நான் அப்போ வட்டியும் முதலும் எழுதியிருந்தேன். ஒரு ரைட்டராக என் மேலே அவருக்கு ஒரு அன்பும் மரியாதையும் இருந்தது. அதனால் படம் பண்ணுறதுக்கு அவரும் ஆர்வமாக இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கதையை சொன்னேன். அது ஒரு சாதாரணமான காதல் கதை. அந்த கதையை சொன்னேன். அப்போ அவர் கேட்டுட்டு, இல்லை உங்கள்கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இன்னும் அழுத்தமான கதையை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களை எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ், ஒரு ஹியூமனிட்டி, அந்த ஸ்பேஸில் ஒரு படம் இருந்தால் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ராஜமுருகனுடைய ஸ்பெஷல் வந்து அதுதான் அவர் சொன்னார் என்கிட்ட. ஸோ அப்போது சரி சார், எனக்கு ஒரு மாதம் நான் ஒரு கதை வச்சுருக்கேன், நான் ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து அந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு வரும்போது, நான் கண்ணை மூடி யோசிக்கும்போது எனக்கு திரும்பவும் இந்த
கப்புள்ஸுடைய ஞாபகம் வந்தது. ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய கதை. அதுவும் முதல் படத்தில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கதை வந்து இந்த அன்பை தான் சொல்லணும் அப்படின்னு அங்கே தீர்மானமாக தோணுச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த கொக்குவோடைய ட்ராவல். அதுக்கப்புறம் முழுக்கவே இந்த குக்கு படத்துடைய பெரும்பாலான காட்சிகள், பெரும்பாலான வசனங்கள் வந்து அவங்களுடைய லைஃபுக்குள்ளேருந்து எடுத்தது தான். ஓகே. ஒரு ட்ராவல் பண்ணி வெளி அந்த விழிச்சவால் உள்ளவர்களோட சேர்ந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி அதில் நீங்கள் நடிச்சிருந்தவங்களே பெரும்பாலும் அவங்க தான் நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அவங்க அம்பேத்கர் விடுதி ஒன்று இருக்குது, அங்கே நிறைய பேர் தங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த ட்ரெயினில் ரெகுலராக அவங்க இந்த கடல மிட்டாய் இந்த பொருட்கள்லாம் விற்பனை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் ரெகுலராக நானும் என்னுடைய உதவி இயக்குனர் கரிகாலன்னு ஒரு பையன் இருக்கான், 2 பேரும் டெய்லி அந்த ட்ரெயின் ட்ராக்கில் போயிடுவோம். போய் அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணி தான் அந்த கதையை உருவாக்குனேன். ஸோ அதனால் அந்த கதைங்கிறது அதில் ஒரு சினிமேட்டிக் இருக்கும் ஒரு டைமுக்கு மேலே. ஏன்னா எப்போவுமே ஒரு கதையை சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு கற்பனை, ஒரு ட்ராமா இருக்கணும் இல்லையா, ஒரு சினிமா திரைக்கதையாக மாறும்போது. ஸோ அதனால் அது இருக்கும். பட் அதை தாண்டி பெரும்பாலான காட்சிகள், பெரும்பாலான வசனங்கள் வந்து உண்மையாக அவங்கள்ட்டேருந்து நான் சேகரித்தது. ஸோ மேபி அதனால் அதுக்குள்ளே ஒரு ட்ரூ இருக்குது. அண்ட் இந்த சீனோட மேக்கிங் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். ஏன்னா மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸ் தான், எமோஷனல் ரோலர் கோஸ்டர்னு சொல்லலாம். மாற்றி அந்த வாட்சை தேடி போகிற அந்த மொமெண்ட்டில் வந்து கிளாக் டிக்கிங் சவுண்டு போட்டு ஒரு இன்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த கொண்டு போய் அந்த வாட்சை கொடுக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அகெயின் வெதர், மழை, காதல் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். வெதர் அண்ட் சினிமாவையும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம் தான் அது. அந்த இடத்துல மழை வரணுன்ற தீர்மானித்த விஷயம், அது இன்டென்ஸான ஸ்க்ரீன் மேக்கிங் இருக்கு இல்லையா, அந்த மேக்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். இந்த காட்சி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவன் மேலே காதல் தோன்றக்கூடிய, அதாவது உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈஸ்தட்டிக்கும் அவங்க லைஃபுடைய எசன்ஸும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த வாட்சி விஷயமுமே அப்படி ஒரு விழிச்சவால் உள்ள ஒருத்தவங்கள்ட்ட நான் பார்த்தது தான். ஹாஸ்டலில் போகும்போது இதே மாதிரியான ஒரு வாட்சி வந்து அவங்கள்ட்ட பார்த்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய அம்மாவுடைய குரலை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்து தான் இதில் அப்பாவுடைய குரலாக அதை நம்ம மாற்றி, ஸோ இதெல்லாமே அங்கேருந்து எடுத்தது தான். ஸோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு சினிமா காட்சியாக மாற்றும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்குள்ளே என்ன ஈஸ்தட்டிக் சென்ஸ் எல்லாம் வரணும், ஒரு மழை வரணும், இதெல்லாம் வந்து ஒரு காதலுடைய தருணங்களை உருவாக்குறது தானே. அது வந்து அப்படி எந்த விஷயங்கள்லாம் வச்சாக்கா அந்த காதலுக்கான அழகியலும் அதோடைய உண்மைத்தன்மையும் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் வச்சது தான். ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த வாட்சிலேருந்து வரக்கூடிய குரல் இருக்குல்ல, கொக்கு கொக்குன்னு அவங்க அப்பாவுடைய குரல், அந்த குரல் வந்து அறிவுமதி அண்ணன் குரல். கவிஞர் அறிவுமதி அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய குரல். ஸோ நம்ம வந்து என்னென்னா அறிவுமதி அண்ணன்னா நீங்கள் உங்களுக்கு பழக்கமாக இருக்குமான்னு தெரியல, பட் அவர் வந்து அடிப்படையில் ரொம்ப அன்பான ஒரு மனிதர். அறிவுமதி அண்ணன் ஏராளமான கவிஞர்களை உருவாக்குனவர். அவருடைய அபிபுல்லா ரோட்டில் அவருடைய அலுவலகம் ஒன்று இருக்கும். அது வந்து அந்த டைமில் வந்து சினிமாவுடைய புதிதாக வரக்கூடிய ரைட்டர்ஸ்க்கு, பாடலாசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும். நிறைய பேர் அரவணைக்கக்கூடிய ஒரு மிக அன்பான ஒரு அண்ணன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப அன்பை சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸில் அவருடைய குரலை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டப்புக்கு அவரை ரெக்வெஸ்ட் பண்ணி, அண்ணா நீங்கள் ஒரு குரல் கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு அந்த குரலை எடுத்தோம். ஸோ அப்படி காட்சியில் எல்லாமும் சேர்ந்து வரணும். இப்போ அறிவுமதி அண்ணன் குரல்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த குரலில் இருக்கிற மென்மையை ரொம்ப நாளாக நான் உணர்ந்ததுனால அதை அங்கே எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் ஒரு கிரியேட்டராக நீங்கள் இவங்க இப்போ நாளைக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நாட் ஓன்லி காட்சியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸை சவுண்டு மூலமாக, ஒரு குரல் மூலமாக எல்லாத்துலேயும் நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதில் வந்து அது எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த மியூசிக் ஒன்று, ஃப்ளூட் மியூசிக் ஒன்று வரும்ல சார், ஆனால் அது வந்து இந்த இன்டென்ஸ் கிரியேட் பண்ணுற இடத்துல இருக்கவே கூடாது. சவுண்ட் டிசைன் அந்த இடத்துல மியூசிக்காக மட்டும்தான் இருக்கணும். இங்கே ஃபோலேவாவோ இல்லை ஆம்பியன்ஸ் ஃபோன் மட்டும் தான் இருக்கணுன்ற கால் இருக்குல்ல சார், ஆஸ் அ டேரக்டராக அது எங்கே டிசைட் ஆகும் சார்? ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் அது டிசைட் ஆகுமா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இல்லை இது இப்படி விட்டால் நல்லா இருக்குன்ற சோனில் கிரியேட் ஆகுமா, இல்லை நீங்கள் ரைட்டிங்கில் எழுதிருவீங்க? இல்லை, ரைட்டிங்கில் சம்டைம் வந்து நமக்கு தோணும். இப்போது மியூசிக்குங்கிறது வந்து ஒரு படத்துக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. மியூசிக் வந்து ஒரு படத்தை வந்து அடுத்த தளத்துக்கும் கொண்டு போவோம், பின்னோக்கியும் இழுத்துரும். அந்த வேலைங்கிறது சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போட்டு எல்லா இடத்துலையும் மியூசிக்கை ரப்புறதுமே சில படங்களுக்கு எதிராக மாறிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சைலன்ஸு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மியூசிக்கோட வேல்யூ உங்களுக்கு எங்கே புரியும்னா சைலன்ஸில் தான் புரியும். ராஜா சார் அதை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இந்த இடத்துல மியூசிக் வரணும்னு நான் பெரும்பாலும் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே எழுதுவேன். ஆனால் அது வந்து மியூசிக் டைரக்டரோட போய் உட்காந்து அவங்களோட ஒரு டிஸ்கஷன் வரும்போது மாறுறதுக்கான
வாய்ப்புகளும் இருக்குது. அது ஒரு டீம் ஒர்க்கு தான். ஓகே. அவர் பார்த்துட்டு சொல்லுவார், சார் இந்த இடத்துலேருந்து மியூசிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து சைலண்ட்டே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை இந்த இடத்துலேருந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிசைட் ஆகிறதுங்கிறது வந்து ஸ்கிரிப்ட் லெவல்லையும் டிசைட் ஆகும். பாதி விஷயங்கள் வந்து ஆன் தி ப்ராசஸ்லையும் டிசைட் ஆகும். அது மியூசிக் டைரக்டரோட நமக்கு இருக்கக்கூடிய நல்ல புரிதல். ஸோ என்னுடைய படங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலையுமே எனக்கு மியூசிக் டைரக்டர்ஸோட நல்ல ரேப்போ வந்திருக்கு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. சந்தோஷோடையும் சரி, ஷானோடையும் சரி, 2 பேரோடையுமே ரொம்ப நல்ல ஒரு இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு சந்தோஷோடைய இது ஸோ ரொம்ப டிஸ்கஷனாக நடந்தது. இது இந்த இடத்துல மியூசிக் வரலாம், இந்த அளவு இருக்கலாம், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு விஷுவலி சேலஞ்சஸோட வேர்ல்டுங்கும்போது அவங்களுடைய வேர்ல்டுக்குள்ளே என்ன மியூசிக்லாம் இருக்கும். நான் ஃப்ளூட்டு நிறைய இருக்கும். பொதுவாக அவங்களுடைய வழித்தடங்களில் அவங்களே நல்லா வாசிப்பாங்க. பொதுவாகவே அவங்க வந்து மியூசிக்கல் சென்ஸ் நிறையா இருக்கக்கூடியவங்களாகவும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு நிறைய பேர் வந்து கையாளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக நடந்தது. இது சந்தோஷோட ஒரு நல்ல ரேப்போட நடந்தது. சார், இன்னொரு பக்கம் இந்த ஒர்க் ஷாப்பு ரிஹர்ஸ் பண்ணுறது, இல்லை ஆர்டிஸ்ட் ட்ரைனிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் தான். அது இப்போ எந்த படம் பண்ணுறதா இருந்தாலும் இதில் அட்டகத்தி தினேஷ் அவர்களை இப்படியும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எலிவேட் பண்ண ஒரு படம் தான் அது. ஸோ இந்த இடத்துல அந்த ஆக்டர்ஸ்க்கான ஒர்க் ஷாப் அண்ட் ட்ரைனிங் அது எப்படி சார் இருந்திருக்கும்? லைக் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்து இன்ஸ்பயரான ஒருத்தரை எழுதியிருக்கீங்க, அதில் அந்த மாதிரி ஆட்களை நடிக்கவும் வச்சுருக்கீங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு? ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க ஒரு ஸ்கிரிப்டுக்காக? பொதுவாக என்னுடைய ஸ்கிரிப்டு வே ஆஃப் நம்ம ஒரு ரியாலிட்டி பேஸ்டு சினிமா எடுக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா அந்த சினிமா எலவேட் ஆகிறதே நம்ம எடுக்கக்கூடிய காட்சிகள் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்தால் அது எலவேட் ஆகும். கரெக்டாக இல்லைன்னா கீழே போயிடும். அது எனக்கு 2மே நடந்திருக்கு. அது வந்து நடிகர்கள் மேலே தப்பு கிடையாது. நம்முடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அதாவது எல்லா ஆர்டிஸ்ட்டையுமே நம்மளாக மாற்றிடணும்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நானே நடிப்பு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன மாதிரியே நடிப்பாங்க அவங்க எல்லோரும். கேரக்டருடைய டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது சம்டைம் நமக்கு தோணும், இவர்கிட்ட இப்போ நான் உங்களை பார்க்குறேன்னா அமுதன்கிட்ட இந்த இது பெக்குலியராக இருக்கே, இந்த பாடி லாங்குவேஜ், இப்படி அவர் பேசுகிறது நல்லா இருக்கே அப்படின்னு நான் அவங்கள நோட் பண்ணிவிட்டு பின்னாடி எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதும்போது இதை அமுதன் கூப்பிட்டு நம்ம இதை நடிக்க சொல்லுவோம் அப்படின்னு நான் அவங்கள கூப்பிடுவேன். நான் அவங்கள கூப்பிட்டு, அமுதன் இந்த மாதிரி நான் அப்படியா சார் நடிக்கலாமே சார், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேமரா வச்சா நான் பார்த்து அமுதன் காணாமல் போயிடுவார். நான் மாட்டிக்குவேன். நீங்கள் வேற ஒரு ஆளாக மாறிடுவீங்க. ஏன்னா கேமராவுடைய இது இருக்கு இல்லையா, கேமரா பார்த்த உடனே நமக்கு வரக்கூடிய ஒரு அது கேமரா ஃபியரோ கான்சியஸோ அல்லது நம்ம வேற ஒன்று பண்ணணும்னு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டோ வெளியில் வந்து என்னுடைய ட்ரீம் அப்படி பண்ணுறேன் க்ளோஸ் சொன்னீங்க, நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு ஆகிடும். அப்போ வந்து ஐயோ இல்லை அமுதன் இது மாதிரின்னு நான் ஒன்று சொல்லி கொடுத்தாலும் தப்பாயிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்பெஷல் போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த நேச்சரோட இருக்கக்கூடியவங்கள நேச்சரோட யூஸ் பண்ணுறதும், சில பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்து பண்ணுறதும், இந்த மிக்ஸ்டான ஒரு விஷயம் வந்து ரிஹர்சலில் தான் நடக்கும். இப்போ என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கு, இந்த மாதிரி படம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே, ஐ மீன் எல்லாருக்குமே வந்து அந்த ரிஹர்ஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு டிசைன் பண்ணிட முடியும். அதுக்கு மேலே ஷூட்டிங்கில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஒரு ப்ராசஸ்ஸு. பட் ஆனால் அந்த ரிஹர்ஸ் இருந்தால் தான் எனக்கு பர்சனலாக என்னோடய ரைட்டிங்கை குறைந்தபட்சம் நான் ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுக்கு, இல்லை இந்த கேரக்டருக்கு இது வேணும் அப்படின்னு அந்த ஒரு டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அது ஒன்று. 2வது, பெரும்பாலும் நம்ம படங்கள் பண்ணும்போது பட்ஜெட்டு கான்சியஸு, இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது வந்து நான் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். பெரும்பாலும் இந்த சொன்ன நேரத்தை தாண்டி அது ஒரு 10% முன்ன பின்ன இருக்கும் எப்போவுமே சினிமாவில். பட் அதுக்கு மேலே ஒரு விஷயம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப பொதுவாக கான்சியஸாக இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டு. ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சினிமாவுக்கு. அப்போ தான் பிஸ்னஸை நம்ம தீவிரமாக அதை நம்ம உள்வாங்கிக்கும் போது தான் பேரலாக நம்ம நல்ல படங்களும் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இந்த பிஸ்னஸும் ஆர்ட்டும் கரெக்டாக 2 வேலை போகணும். ஸோ அதனால் அது மேலே நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும்னு நான் நினப்பேன். இந்த போட்ட பணத்தை எப்படியாவது அதை தாண்டி நடக்கும் வந்துட்டு, அது நம்ம கையில் இல்லை. பட் அதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். அதுக்கும் ரிஹர்சல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த விஷயத்தை நம்ம ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம டேக்ஸு கம்மியாகிறதுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்படி வந்து குக்குவை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஹர்சல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months
பண்ணோம் நம்ம. அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசினது அதெல்லாம் இல்லாமல் ஒரு 2 months வந்து ரிகர்ஸ் பண்ணோம் அந்த ஆர்டிஸ்டெல்லாம். ஏன்னா பெரும்பாலும் புது ஆர்டிஸ்ட்டு அவங்க. தினேஷும் மாளவிகாவும் நாங்கள். தினேஷ் அதுக்கு முன்னாடி அட்டகத்தி பண்ணியிருந்தான். தினேஷ் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன், வந்துட்டு ரொம்ப நல்ல டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட்டு. அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்குற ஒரு பர்சன். அட்டகத்தி வந்து சூப்பராக பண்ணியிருந்தான். அப்போ வந்து அவனுடைய இதுவே அட்டகத்தி தினேஷுங்கிற அந்த ஸ்பேஸோடு இருக்கும்போது, அப்போ எனக்கு என்ன பெரிய சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா, அந்த அட்டகத்தி முன்னாடி நிற்கிது. ஸோ அந்த டைமில் அது அப்போ தான் வந்து தினேஷுடைய ஓப்பனிங் அது தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் குக்கு அதுவும் வந்து ஒரு விழிச்சவால் உள்ள ஒரு ஆளாக காட்டணும் அப்படிங்கும்போது டோட்டலாக வேறு ஒரு ஸ்பேஸுக்கு தினேஷ் வரணும். அப்போ அதுக்கும் ரிகர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ ஆனால் தினேஷ் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக அதை வந்து பண்ணான். அதனால் அவனுக்கு நிறைய ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருந்தது. ரீசெண்டாக கூட வந்துட்டு ஆமாம் அதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதில் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணான். அப்போ அந்த ரிகர்ஸ் எப்படி நடந்ததுன்னா, ரியலான விசுவலி சேலஞ்சு ஆட்கள் வந்தாங்க. அவங்களோட இவங்க 2 பேரும் ரெகுலராக ட்ரெயினில், அதே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ட்ரெயினில் போயிடுவாங்க. அவங்களோட பழகுனாங்க. ஒரு ஹால் எடுத்து அங்கே வந்து அந்த சீன் வைஸு ரிகர்ஸ் பண்ணுவோம். இதெல்லாம் பேரலாக நடந்தது. சீன் மட்டும் இல்லாமல் சீன் ஒரு பக்கம், லைஃப் ஒரு பக்கம். இது 2ஐயும் அவங்க அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோம். தினேஷ் வந்து அவங்க சில ரெஃபரன்ஸு, பிலால்னு சொல்லிட்டு ஒரு பையன் லயோலா காலேஜில் விசுவலி சேலஞ்சு பையன். அந்த பையன் அவன் தினேஷ்கான ரெஃபரன்ஸாக கூடவே இருந்தான். அவனை பார்த்து சில மேனரிசம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொதுவாக எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஐ திங்க் வளர்மதின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறேன், அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நடந்தது. அதே மாதிரி புதிய நடிகர்கள் அவங்களும் வந்து ரெகுலராக வந்து எப்படியான விஷயங்களை செய்யணும் அப்படின்னா அந்த ரிகர்ஸ் வந்து ஒரு 2 months நடந்தது. இது என்னோட எல்லா படத்துலையும் நடக்கும். குக்கூவில் அது ரொம்ப கான்சியஸாக நடந்தது. ஆனால் இன்ட்ரோ கொடுக்கும்போது ரைட்டர், டைரக்டர், சிந்தனையாளர் இதெல்லாம் சொன்னேன். இன்னொரு விஷயத்த சொல்லாமல் மறந்துட்டேன் சார். ஆக்டர்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏன்னா குக்கூவில் இன்ட்ரோ ஷாட்லையுமே பண்ணியிருப்பீங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்திருப்பீங்க அந்த இடத்துல. இல்லை குக்கூவில் வந்து ஆக்டர் கிடையாது வந்துட்டு. அது வந்து டைலாக் இருக்குது, ஃப்ரேமில் வரீங்க, ஆக்டர் தான் சார் எங்களை பொறுத்த வரைக்கும். இல்லை அது புரியுது. பட் எனக்கு என்னென்னா ஆக்டிங்க்கும் எனக்கு ரொம்ப தூரம். நான் வந்து நடிக்கிறது பற்றி நான் எப்போவுமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேமரா பார்த்த உடனே ஒரு கான்சியஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கும் நடிப்புக்கும் ரொம்ப தூரம். நடிக்கிறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. அதனால் வந்து நான் அதை பற்றி எப்போவுமே ட்ரை பண்ணுறது கூட கிடையாது. பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போதே வந்து ராஜு முருகனுங்கிற ஒரு பத்திரிகைக்காரன் வந்து இவங்களை பார்க்குறான். அவன் வழியாக அந்த கதை சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஏன்னா நான் உண்மையாக பார்த்து அது பண்ணதுனால அந்த ட்ரூத்தோடையே அந்த ஸ்கிரிப்டை எழுதுவோம் அப்படின்னு. இன்னொன்று திரைக்கதையாக எழுதும்போது அதை ஒரு இதுக்குள்ளே அடைக்க முடியல. அந்த கதையை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எப்போவுமே பண்ணும்போது கதை பெருசாக இருக்கும்போது அதை ஒரு கட்டுக்குள்ளே ஒரு நூல் கட்டுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு யுக்தியை வந்து ஒன்று பயன்படுத்துவோம். அப்போ இதில் ஏதாவது ஒன்று அப்படி இருந்தால் தான் இந்த கதையை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வர முடியும். அப்படிங்கும்போது ஏன் உண்மையாக நம்ம பண்ணது தானே அதை வச்சே சொல்லிடலாமே. ஆக்சுவலாக யுகபாரதி அண்ணன் தான் அந்த ஐடியாவை சொன்னது. நீ உண்மையாக பார்த்து எழுதின கதை தானே இது, அப்போ நீயே ஸ்க்ரீனில் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அந்த யுக்தியை நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணலான்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அது நல்லா இருக்குன்னு எல்லாருமே ப்ரொடக்ஷன் சைடு எல்லாமே சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் வந்து சொல்கிற மாதிரி கதை அமைப்பு இருக்குது, ஆனால் நான் வந்து ஸ்க்ரீனில் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அதுக்கான நடிக்கிறதுக்கான வருமானம் தெரியாது. அதனால் வேறு யாரையாவது கூப்பிட்டு அதாவது ராஜமுருகனுங்கிற அந்த பேரோடு இருக்கிற கதாபாத்திரத்துக்கு வேறு யாரையாவது ரெக்வெஸ்ட் பண்ணி நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 பேர் இது சசி சாரையும் ராம் சாரையும் பார்த்து சொன்னேன். அவங்க நடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த கதாபாத்திரத்தை மட்டும் நீங்கள் வந்து கேமியோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே என்கிட்ட சொன்னது, ஏங்க ராஜமுருகன் ஒரு ரைட்டர் இந்த கதையை சொல்கிறாரு, அவர் பேரில் நாங்கள் வந்து சொன்னால் அது பொய்யாயிடும், அந்த உண்மைக்கு புறம்பாயிடும், அதனால் நீங்களே பண்ணுங்கள், நீங்கள் தானே எழுதியிருக்கீங்க, உங்கள் பேரில் தானே வருது, நீங்களே பண்ணுங்கள், அப்போ தான் அது பிலீவபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொன்னாங்க. அப்புறம் நான் யோசித்து பார்க்கும்போது கரெக்டு தான், அது அந்த பிலீவபிலிட்டி முக்கியம் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் அதை பண்ணேன். அந்த டைமில் ராஜமுருகன் அவர்கள் நடிக்கும் போது ராஜமுருகனை கண்ட்ரோல் பண்ணது யார் சார்? லைக் நான் ஆஸ் பண்ணுறேன்ல, இப்போ நீ சொல்லும்போது சொன்னீங்க கேமரா முன்னாடி என்னன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் வந்துடும், அப்போ ஒருத்தர் கண்ட்ரோல் டேரக்டராக இருக்கணும். அந்த இடத்துல உங்களை நீங்கள் பண்ணது இல்லை, உங்களுக்கு ஏதாவது ரிகர்ஸ் பண்ணீங்களா நீங்கள்? இல்லை, ஏன்னா அதில் நடிப்பே இல்லை பாஸ், நீங்கள் வேற சார். அதுதான் அதில் வந்து நம்ம சும்மா ஒரு கதையை நரேட் பண்ணுற ஒரு ஆளாக வர்றோமே தவிர அதுக்கு நடிப்புக்கும் அதுக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லுவோம். அதனால் அது கேமராமேன் இருந்தார், PK வருமா,
ஸோ அவர் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க சார் அப்படிம்பாரு. ஏதாவது நான் எக்ஸ்ட்ரா பண்ணேன்னா அவர் சொல்லுவார் இது வேண்டாம் சார் அப்படிம்பாரு. ஸோ அது ரொம்ப எளிமையாக நடந்தது. அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இன்னொரு பக்கம் ஒரு படம் என்றைக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஏறிட்டே போகும்போது ஒன்று மெருகாகும், இல்லை வந்து நல்லா இல்லாமல் போகும். ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் அது. ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கிறது, ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் கம்மியாகலாம், அதிகமாகலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கம்மியாகலாம், அதிகமாகலாம், ரிலீஸ்க்கு அப்புறமா அது வேறு மாதிரி கன்சீவ் பண்ணலாம் மக்கள். ஸோ உங்களோட படங்கள் ஆனால் ரேஷியோவாவோ இல்லை பர்சன்டேஜாவோ எடுத்துக்கும் போது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக அது மெருகேறி இருக்குது ப்ரொடக்ஷனில், இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமா அது இன்னும் எந்த அளவுக்கு மெருகேறும் சார்? இல்லை, எனக்கு பர்சனலாக என்னோடய தாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எ கிரியேட்டராக வந்துட்டு என்னோட ஒவ்வொரு படமுமே எடுத்து முடிச்சுட்டு ஐயோ நம்ம நினச்சது பண்ணலையே, இது நம்ம நினச்ச பெஞ்ச் மார்க்கு வேறு ஒன்று, ஆனால் நம்மளால் அதில் பாதி கூட பண்ண முடியலையேங்கிறது தான் தோணும். இது வரைக்குமே தோணும். அதுதான் உண்மையும் கூட. அதனால் அதுக்கு நிறைய அதுக்கு முழு காரணம் நான் தான். எனக்கு அமைஞ்ச டெக்னீஷியன்ஸு, அந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்ல ஸ்பேஸ் தான். பட் என்னுடைய அனுபவம், என்னுடைய பார்வை, என்னோட அந்த நேரத்தில் எனக்கு இருந்த மனநிலை இதெல்லாம் சேர்ந்து எப்போவுமே இப்போ குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதை நினச்ச ஒரு ஸ்பேஸ் வேறு. இப்போ அதில் வந்து டெக்னிக்கலாக இப்போ பிகே வர்மாவோ சந்தோஷம் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் நான் நினச்ச அந்த ஒரு ஹைட் இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டுக்கு அந்த படம் வரல. எனக்கு பர்சனலாக நம்ம நினச்ச அந்த ஸ்பேஸுக்கு வரல. ஜோக்கர் அதே மாதிரி தான். ஜோக்கரும் வந்துட்டு நான் நினச்ச ஒரு ஸ்பேஸு வேறு. அதுவும் செலியன் சார், ஷான் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆர்டிஸ்ட்டு சோமூர்லாம் ரொம்ப. பட் நான் நினச்ச அந்த ஒரு உயரத்துக்கு அது வரல. அது நான் ஒவ்வொரு தடவை யோசிக்கும் போது கரெக்ட் என்னுடைய பிரச்சனை அது. நான் இன்னும் அதை வேறு ஒரு ஸ்பேஸுக்கு கொண்டு போயிருக்கணும். மேபி திரைக்கதையில் இன்னும் ஒரு ஸ்பேஸு ஒர்க் பண்ணியிருக்கிறதோ, அல்லது மேக்கிங் சைடு வந்து இன்னொரு ஸ்பேஸ் இன்னும் நம்ம இது பண்ணியிருக்கிறதோ, அது சம்டைம் ரொம்ப டீப்பாக யோசிக்கும் போது சில இடங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகும் வேறு சில விஷயங்களுக்காக. சம்டைம் வந்து நம்மளே வந்து இது போதும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து நான் நினச்ச ஒரு சினிமாவை இன்னும் எடுக்கலை. அதான் உண்மை. இப்போது குக்குவே எடுத்துப்போம் சார். நான் அதை பற்றி பேசுகிறதுனால இப்போ நீங்கள் சொன்ன நான் எதிர்பார்த்த இடத்துல அந்த படம் வரல அப்படின்ட்டு, இது எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ரைட்டிங்லையா, இல்லை ப்ரொடக்ஷன்லையா, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையா? அது எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன். அதெல்லாம் எல்லாத்துலேயுமே இன்னும் ஒரு சுற்று வந்து வேலை பார்த்துருந்தா மேபி இன்னும் அடுத்த இடத்த ரீச் பண்ணியிருக்க முடியுமோன்னு நான் நினைக்கிறேன். பட் அது வந்து நம்ம இப்போது நான் வந்து இந்த ஆதங்கத்தை வந்து சொல்லும்போது சம்டைம் இல்லைங்களே அது ரொம்ப கம்ப்ளீட்டாக இருந்ததே, ரொம்ப நல்லா இருக்கேன்னு பார்த்தவங்க சில பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பர்சனலாக வந்து அது எதிர்பார்த்ததில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அது ப்ரீ ப்ரொடக்ஷன், ரைட்டிங்கு, ப்ரீ ப்ரொடக்ஷனு, மேக்கிங்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷனு, இந்த 4 ஏரியா இருக்கு இல்லையா, அந்த 4 ஏரியாவில் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஸ்பேஸில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப டீப்பாக யோசிக்கும்போது அது ஒவ்வொன்றா நமக்கு அந்த அனலைஸ் பண்ணும்போது தெரியும். ஆனால் அந்த அனலைசிங் வந்து எனக்கு எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இது அதே மாதிரியே அங்கே எங்கே நடந்தது அந்த தப்பு, எதனால் அது இன்னும் அடுத்த லெவலுக்கு வரலை அப்படிங்கிறத எப்படியாவது அடுத்து நம்ம பண்ணும்போது அந்த இடத்த நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபிலிமை எடுத்துடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் தோணுது. பை ப்ராசஸில் அது கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.